மாறு வேடத்தில் அரசர் நகர்வலம் போனார். பாதுகாப்பாக அவருக்கு பின்னால் மெய் காப்பாளர்களும் மாறு வேடத்திலே போய்க் கொண்டிருந்தார்கள். நகருக்கு வெளியே போய்க் கொண்டிருந்த போது எதிர்பாராத ஒரு நேரத்திலே அது நடந்துவிட்டது. கடிநாய் ஒன்று ஓடி வந்த வேகத்திலேயே நொடிப்பொழுதில் அரசனை கடித்து குதறிவிட்டது. கூக்குரல் கேட்டு மெய்க்காவலர்கள் ஓடி வந்து அரசனை காப்பாற்ற முயல, அதுக்குள் வீட்டுக்காரர் ஓடி வந்து நாயை கட்டி போட்டு விட்டான். கடித்தது மாறு வேட அரசனை என்று உணர்ந்தவன் நடுங்கி போய் நின்றான். நாயை கொல்ல கிளம்பிய மெய்காப்பாளர்களை தடுத்து நிறுத்தி வீட்டுக்காரனை பார்த்து ஆணையிட்டு விட்டார். கடித்த அந்த கடியிலே அரசர், இதோ பார், விடிவதற்குள் இந்த நாயை நீ கொல்ல வேண்டும். உனது நாயை நீ கொல்ல வேண்டும். இந்த நாயை நீ எப்படி கொல்லுகிறாயோ அதே போல் கடிநாய் வளர்த்த உன்னையும் கொல்லுவேன். ஆணையிட்டு விட்டு போய்விட்டார். யோசித்தான் வீட்டுக்காரன், விடிய விடிய யோசித்தான் வீட்டுக்காரன், கல்லால் அடித்து கொள்ளலாமா? அதே போல அரசன் கல்லால் அடித்து கொள்வானே. கத்தியால் குத்தி, அதே போல அரசனும் கத்தியால் குத்தி. நீரில் முக்கி, அதே போல அரசனும் நீரிலே முக்கி. விடிய விடிய யோசித்தான். யோசித்தவனுக்கு விட்ட விடியால கோழி கூப்பிடுறப்போ ஒரு யோசனை வந்துச்சு. அப்படியே நாயை கொன்னு போட்டுட்டு அரசனிடம் போய் நின்றான். இவனை கொன்று போடுங்கள், நாயை இவன் எப்படி கொன்றானோ அதே போல கொன்று போடுங்கள் என்று அரசன் ஆணையிட, அவனிடம் விசாரித்த மெய் காப்பாளர்கள் முகம்பாடினார்கள், திகைத்து நின்றார்கள். அரசே, இவன் அந்த நாயை எப்படி கொன்றானோ அதேபோல் இவனை நாம் கொல்ல முடியாது அரசே. ஏன் 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 கொல்ல முடியாது என்று கத்திய அரசனிடம் போய் காதிலே அதை கிசுகிசுத்தார்கள். கேட்ட அரசரும் வெகு பலமாய் சிரித்து விட்டார். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, அவன் அந்த நாய எப்படி கொன்றதால் தப்பித்தான்? எப்படி கொன்றான்? என்ன தெரியலையா? யோசிங்க. கதையா கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நிறைய படித்து மூளையை குறைவாக பயன்படுத்துபவர் சிந்தனை என்ற சோம்பலிலே விழுகிறார் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இதோ மூப்பு எய்தி கொண்டிருக்கும் மனிதருக்கு முத்தாய்ப்பான செய்தி ஒன்று. மூளையால் புது செல்களை உற்பத்தி செய்ய முடியும். நினைவாற்றலையும் சிந்தனை திறனையும் மேம்படுத்த முடியும், வயது வரம்பு இன்றி. அறிவாளிகளின் மூளைத்திறன் மெய் மறந்த சிந்தனையால் அமைக்கப்படும் கூடாரம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், துப்பாக்கிகளுக்கும் துர்ப்புத்திக்காரர்களுக்கும் மூளை கிடையாது. எந்த முடிவை எடுத்தாலும் மூளை சொல்வதை கேள். மனசை கேட்டு குழப்பிக் கொள்ளாதே. மனசுக்கு ஆசைப்படத்தான் தெரியும், மூளைக்குத்தான் சிந்திக்க தெரியும். அடுத்தவர் சொல்வதை செய்வதை நம்பி இப்படித்தான் என்று செய்ய ஆரம்பித்து விடாதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் பிறகு நமக்கு எதற்கு? நமக்கானதொரு மூளை. சரி சரி, அதையெல்லாம் விடுங்க. அவன் அந்த நாயை எப்படி கொன்னான்? அதே போல் அரசன் அவனை கொல்ல முடியாமல் எப்படி தப்பித்தான்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியலையா? சரி சொல்றேன். அவன் தன்னோட அந்த நாயை வாழை இருக்க பிடிச்சுக்கிட்டு அப்படியே கல்லு மேல அடிச்சே கொன்னான். அதே மாதிரி அரசன் இவனை அடிச்சு கொள்ள முடியுமா? எப்படி? நம்மாளு மூளை. அதாங்க ஊரக கதை.